செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் தம்பி ஆர்கனரசு அவர்களே, அமைப்பு செயலாளர் மோ எல்லாளன் அவர்களே, தம்பி கண்ணதாசன் அவர்களே மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துள்ள வேண்டுகிறேன். திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குண்டறிக்கை எதுவும் அச்சிடவில்லை. அதனால் அனைத்து பொறுப்பாளர்களின் பெயர்களையும் இடைவெளி வைத்து சொல்ல இயலவில்லை. பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி தான் என்று எண்ணி நான் வந்தேன். இரவு கடைசி விமானம் பிடித்து சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்ற திட்டத்தோடு வந்தேன். ஆனால் இதற்கு அடுத்து இன்னும் 6-7 நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள். பூதக்குடி, செல்லக்கவுண்டன்பட்டி, மேலவாசல், கோமாஸ்பாளையம் என்று வழிநடுக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்னிடத்தில் இது பற்றி எந்த தகவலும் சொல்லவில்லை. ஆகவே நான் விரைந்து செல்ல வேண்டும், அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் நிற்பதால் இங்கே யாரையும் பேச அனுமதிக்காமல் அனைவரின் சார்பாகவும் நான் உங்களிடையே சில நிமிடங்கள் உரையாற்ற இருக்கிறேன். தம்பி முடக்காத்தான் பாண்டியனை சமூக விரோதிகள், சாதி வெறியர்கள் இதே நாளில் தான் அதிகாலையில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தார்கள். 25 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. 4 நூற்றாண்டு காலம் இன்னும் நம்மோடு முடக்காத்தான் பாண்டியன் உயிரோடு இருக்கிறார், உயிர்ப்போடு இயங்குகிறார் என்பதற்கு சான்றுதான் இந்த வீரவணக்க நினைவேந்தல். அவர் காலமாகி 25 ஆண்டுகள் கடந்தாலும் கூட அவர் இந்த இயக்கத்திலே பணியாற்றிய நாட்கள் மிக குறைவான ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அந்த காலத்தில் அவர் ஆற்றிய அந்த பங்களிப்பை இன்றும் நாம் நன்றி பெருக்கோடு எண்ணி பார்க்கிறோம். அப்போது மதுரை மாவட்டத்திலே தான் எல்லா பொறுப்புகளையும் நான் நியமனம் செய்தேன். மாநில பொதுச் செயலாளர் அல்லது தலைவர் என்கிற பொறுப்பிலே நான் செயல்பட்ட போது கட்சியின் மாநில இயக்கத்தின் மாநில பொருளாளர் என்கிற பொறுப்புக்கு முடக்காத்தான் பாண்டியனை அப்போதே நியமனம் செய்தார். அப்போது மதுரை மாவட்டத்தை தாண்டியும் இந்த இயக்கம் வளராத காலம். அண்டை மாவட்டங்களில் கூட பெரிதாக அறிமுகமாகாத காலம். மதுரையிலும் கூட குறிப்பாக மாநகரத்திலும் மேலூர் வட்டாரத்திலும் தான் ஓரளவுக்கு அறிமுகமாகி இருந்த நேரம் இது. அப்போது நாம் ஒரு தேர்தல் கட்சியாக பரிணாமம் பெறுவோம் என்றோ தேர்தலில் போட்டியிடப் போகிறோம் என்றோ எண்ணாத காலம். பிறகு தேர்தலுக்கு வந்தோம். அப்படி ஒரு 10-12 ஆண்டுகள் மதுரை மாவட்டத்தை சுற்றியே பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் மெல்ல மெல்ல வட மாவட்டங்களில் இந்த இயக்கம் அறிமுகமாகிக் கொண்டிருந்த சூழலில் தம்பி முடக்காத்தான் பாண்டியன்
இந்த கட்சியிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்தார். மாநில பொருளாளர் என்கிற பொறுப்பில் துடிப்பானவர், சற்று துடுக்கானவரும் கூட. யாருக்கும் அஞ்சாதவர், சாதி வெறியர்களை கண்டு நடுங்காதவர். அப்படி ஒரு துணிச்சல் அவரிடத்தில் இயல்பாக இருந்தது என்பதை உடனில் இருந்த அனைவருமே நாம் அறிவோம். நான் கூட இப்படி முரட்டுத்தனமான துணிச்சல் கூடாது, கவனமாக இரு என்று அவ்வப்போது அவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறேன். வாழ்க்கையிலே நமக்கு துணிச்சல் வேண்டும், ஆனால் அதிலே ஒரு நெளிவு சுழிவு வேண்டும். யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, ஆனால் யாரையும் நாம் அச்சுறுத்த தேவையில்லை. அதுதான் அஞ்சாமை. மற்றவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது என்பது அஞ்சாமை அல்ல, வீரம் அல்ல. ஆகவே தம்பி முடக்காத்தான் பாண்டியனை நான் பார்க்கிற போது எப்போதாவது இது போன்ற அறிவுறுத்தல்களை அவருக்கு நான் வழங்கியிருக்கிறேன். அவருடைய துணிச்சலுக்கு அல்லது இயக்கத்தின் மீதான பிடிப்புக்கு ஒரு சான்று சொல்ல வேண்டும். நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் என்றாலும் கூட இன்றைக்கு அதை நினைவுபடுத்த வேண்டியது 25 ஆண்டுகள் கடந்த நிலையில அதை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். என் மீது காவல்துறையினர், குறிப்பாக கியூ பிரான்ச் உளவுத்துறையினர் சந்தேகப்பட்டு என்னை பின்தொடர்ந்த காலம், அவர்கள் தேடுகிற நக்சல்வாதிகள் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சந்தேகம். நக்சல்வாதிகள் என்றால் உங்களுக்கு தெரியும், தீவிர கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளிலேயே தீவிரமானவர்கள், தேர்தல் பாதை வராதவர்கள், எதையும் செய்ய துணிந்தவர்கள், ஆயுதம் ஏந்துவதற்கும் அந்நியமாயிருந்தவர்கள். அதிலே அவர்களுக்கு ஓரிரு நபர்கள் தேவை, தேடினார்கள். அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு வந்தால் இந்த இயக்க தோழர்களின் பாதுகாப்பில் தான் இருக்கிறார்கள் என்று யாரோ சொல்ல, அவர்களை பிடிப்பதற்காக என்னை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு, நெடுநேரம் பேச வேண்டியிருக்கும். அப்போது கியூ பிரான்ச் காவல்துறையினர் முடக்காத்தான் பாண்டியனை வந்து எழுப்பி, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு, உங்களை அழைச்சி வர சொல்றாரு அப்படின்னு நடுநீசி வேளையில் 2 மணி அல்லது 3 மணி அளவில் வந்து எழுப்பியிருக்கிறார்கள். நீங்க யார்? நாங்கள் காவல்துறையினர், உளவுத்துறையினர். எந்த உளவுத்துறை? கியூ பிரான்ச். சராசரியாக உள்ளவர்கள் போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு பயம் வந்துருக்கும். கியூ பிரான்ச் அப்படின்னு என்ன கொஞ்சம் பயம் வரும். உடனே சரி, எங்க இருக்கிறாரு, நான் எங்க வரணும் அப்படின்னு கிளம்பி இருப்பாங்க. ஆனா அந்த தம்பி அந்த நேரத்தில் அவரு எங்க அண்ணன் என்ன பார்க்கணும்னா இங்க தேடி வருவார், இல்லைன்னா ஆள் கையில சொல்லி விடுவார், நீங்க வெளியே போங்க. இல்ல நான் நீ யாரா இருந்தா வெளியே போயா, ஒரு மீன் தான் பேசியிருக்க, யாரா இருந்தா வெளியே போ, தூக்கத்தில் எழுந்து வெளியே போ. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருந்தவங்க, எஸ்ஐ ரேங்க். ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு ஆள் தான் இன்ஸ்பெக்டர். கியூ பிரான்ச்ல ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர், சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர். இப்படி ஒரு இளைஞர் அச்சமில்லாமல் காவல்துறையினரை நடுநீசி நேரத்தில் விரட்டுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு முறைக்கு 2 முறை அழுத்தம் கொடுத்து பார்த்தார்கள். விடியிட்டு நான் போய் அவரை பார்த்துக்கிறேன், இல்லைன்னா அவர் யாராவது அனுப்பி வைப்பார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுவேன். கோயம்புத்தூர்ல வந்து அந்த அதிகாரிகள் என்கிட்ட சொல்றாங்க,
இப்படி ஒரு பையனை போய் பார்த்தோம், நல்ல ஆளுங்களை தான் நீங்க கூட வச்சிருக்கீங்க, ரொம்ப போல்டா பேசுறான் பையன். ஆனா அவனுக்கு தெரியும் இந்த நக்சல் பாரி எங்கே இருக்கிறான்னு. அவன் பேரை சொல்லி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டான். நீங்க தான் எங்களுக்கு உண்மையை சொல்லணும். என் கூட இருக்கிற தம்பிக்கே அந்த துணிச்சல் இருக்குன்னா அப்புறம் எனக்கு எப்படி இருக்கு? என்னுடைய தலைமையை ஏற்று களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு இளைஞனுக்கு போலீஸ சாதாரணமா டீல் பண்ண முடியும்னா அப்ப நானும் அப்படிதானே பண்ணி ஆகணும். நீங்க போய் சென்னை மதுரையில் இருங்க, நான் மதுரைக்கு வந்த பிறகு சந்திப்புன்னு சொன்னேன். இது ஒரு வரலாறு. அப்புறம் என்ன, அங்க விடல. நான் ஏற பஸ்லயே ஏறி வந்தாங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அது ஒரு வரலாறு. நம்முடைய இயக்கத்தின் சார்பில் அப்படி பல தளபதிகள் அந்த காலகட்டத்திலே மதுரை மாவட்டத்தில் தன்னெழுச்சியாக வெளிக்கிளம்பி வந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு 35 ஆண்டுகளாக இந்த இயக்கம் தமிழக அரசியலில் தாக்குப்பிடிக்கிறது. என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கான வலிமையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் அன்றைக்கு என் பின்னால் அணிதிரண்டு வந்தார். என்னை காவல்துறை மிக சாதாரணமாக கையாள விரும்பியது. ஒன்னெல்லாம் பிடிச்சு போனா என்ன நடந்துட போகுது அப்படின்னு என்ன நான் ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு புதூருக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும்போது என்னை மடக்கி பிடிச்சாங்க. ரொம்ப சாதாரணமா என்ன டீல் பண்ணாங்க. ஆனா விசாரிக்காமலே கொண்டு மதுரையில் விட்டு போனாங்க. மதுரை சிறுத்தைகள் அப்படி எழுச்சி. இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஏதோ சாதாரணமா நினைச்சு கையை விட்டுட்டோம், உள்ள நாகம் இருந்து தீண்டிடுச்சு. விசாரிக்கவே இல்லை. என்ன எதுக்காக கடத்திட்டு போனாங்களோ சிவகங்கை மாவட்டத்துக்கு பள்ளத்தூருக்கு, அங்க போய் விசாரிக்கவே இல்லை. காலைல எழுச்சி டிஃபன் வாங்கி கொடுத்து அவங்களே திருப்பத்தூர் பஸ்ல ஏத்தி நீ போய் மதுரை போய் சேர், அங்க எல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. இங்க வந்த பிறகுதான் உண்மையிலேயே தீப்பிடிச்சு எரியுது. மதுரையில கண்ணகிதான் மதுரையை எரித்தால் என்ற வரலாற்றை படித்தோம். சிறுத்தைகளும் எரித்தார்கள் என்ற வரலாறு பல பேருக்கு தெரியாது. ஏதோ நம்ம குழுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஏதோ சாதி பேரால கொஞ்சம் ஒரு சிம்பத்தில ஒரு இறக்கத்துல 2 சீட்டு 3 சீட்டு சாதிக்காக கொடுத்தாங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம இயக்கம் போல இடர்களை தாண்டி துயர்களை தாங்கி நெருக்கடிகளை சமாளித்து அங்குலம் அங்குலமாக முன்னேறித்தான் இந்த இடத்திற்கு இன்றைக்கு ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக வளர்ந்து. அப்படி இந்த இயக்கம் சந்தித்த சவால்கள், எண்ணற்ற சவால்கள். இந்த சவால்களை சந்தித்த களப்போராளிகளும் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் ஒருவன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அவன் விடையே இல்லை. இருந்திருந்தால் இந்த கட்சியிலே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முன்னோடிகளாக இருக்கிற முன்னணி தளபதிகளாக இருக்கிற ஒரு சில தோழர்கள் மதுரையில் இருந்து அந்த வரிசைகளே முடக்காத்தான் பாண்டியனும் இருந்திருப்பார். அவரை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திடும் நிலையிலே அவரை எண்ணி பெருமைப்படக்கூடிய நிலையிலே அவருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிலையிலே இதையெல்லாம் நாம் எதிர்கொண்டு வருகிறோம். மேலவளவு முருகேசன் நம்முடைய கட்சி கிடையாது. ஆனால் முடக்காத்தான் பாண்டியன் இந்த இயக்கத்திலேயே ஒரு முன்னணி பொறுப்பாளர். அதனால் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று
இயக்கம் மதுரையிலே தென் மாவட்டங்களிலே மட்டும்தான் இருக்கிறது, குறிப்பாக மதுரையில் தான் இருக்கிறது என்றாலும் கூட அன்றைக்கு நான் துணிந்து முழு அடைப்பு போராட்டத்தை அறிவிப்பு செய்தேன். பந்த் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க பந்த் நடத்தும், குற்றவாளியை கைது பண்ணணும், இந்த குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கணும், உடனடியாக இழப்பீட்டு தொகையை வழங்கணும், இது பல கோரிக்கைகளை வைத்து பந்த் அறிவிச்சோம். அப்ப ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். பந்துக்கு முதல் நாள் என்ன சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றது முதல் முறை, ஒரே முறை முடக்காத்தான் பாண்டியனுக்காகத்தான் நான் கைது செய்யப்பட்ட. பல முறை கைது செய்யப்பட்டு கல்யாண மண்டபத்தோட அனுப்பிச்சிருவாங்க. கைது பண்ணுவாங்க, கல்யாண மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க, வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான முறை, அதுக்கு கணக்கே இல்லை. ஆனால் நான் வெளியிலே சென்னையில் சில வேலை நிமித்தம் போய்விட்டு வீடு திரும்புகிற போது என்னை சுற்றி வளைத்து காவல்துறை கைது செய்தது. ஏன்னா பந்தை நான் நடத்துறது சட்ட விரோதம் அப்படின்னு பந்தை அறிவிச்சதுக்காக கோபப்பட்டு கைது பண்ணார்கள். வேலூர் சிறையிலே 4 நாள். அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு இது தெரிந்த பிறகு கைது செய்த காவல்துறையினரை கண்டித்துவிட்டு வெயிலே போடாமல் இன்னை வெளியே அனுப்பினார் ஜெயலலிதா அம்மையார். இதுவும் தமிழ்நாட்டு வரலாற்றில் வேறு யாருக்கும் நிகழாத ஒன்று. அரெஸ்ட் பண்ணிட்டா, ரிமாண்ட் பண்ணிட்டா, பெயில் பெட்டிஷன் போட்டு தான் வெளியே வரணும். ஆனால் ரிமாண்ட் ஆன பிறகு 4 நாள் உள்ளே இருந்த நிலையில் 4வது நாள் சார் நீங்க போகலான்னு கதவு திறந்து விட்டாங்க. நாங்க தான் பெயிலே போடலையே. இல்ல, எல்லாரையும் விட சொல்லிட்டாங்க, அம்மா வெளியே போங்க. இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில் இதுவரை யாருக்கும் நடக்காத ஒன்று. அன்னைக்கு நாம ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. அப்போ ஒரு எம்எல்ஏவே இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எலெக்ஷன் நின்று ஜெயிச்சோம். ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் உதயசூரியன் சின்னம். ஆட்சி அதிமுக ஆட்சி. 4 நாட்களுக்கு பிறகு என்னையும் என்னோடு கைதான அத்தனை பேரையும் விடுவித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய சொன்னார் ஜெயலலிதா அம்மையார். இது நடந்தது. ஆக இயக்க வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த இயக்கம் 4 எம்எல்ஏக்களையும் 2 எம்பிக்களையும் பெற்று பானை சின்னம் என்கிற ஒரு சின்னத்தையும் சொந்தமாக பெற்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து அனைத்து தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்திருக்கிறது. இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு துருப்புச் சீட்டாக இருக்கிறது. தினந்தோறும் தேர்தலை பற்றி தான் நம்மிடையே கேள்வி. எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க? நீங்க கேட்கிற சீட்டு கிடைக்கலன்னா என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில அடிக்கடி உரசல் வருது. ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி உரசல்கள் வருகிறது. ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் இது போன்ற உரசல்கள் வரத்தான் செய்யும். எதிர்கட்சியோடு இருந்தா பிரச்சனை வரப்போகிறது. ஆளுங்கட்சியோடு வருகிற போது நமக்கு போலீஸோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும். ரெவென்யூ அதிகாரிகளோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற போதே நமக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது என்பது உண்மைதான். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசியல் கட்சி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. உடனே போலீஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எந்த கட்சி கொடி அகற்றாங்களோ இல்லையா, எங்க சிறுத்தை கொடி இருந்து தேடி பார்க்கலாம். சிதம்பரத்திலேயே சிறுத்தை கொடியை புல்டோசர் வச்சு இடிக்கிறான். பெரம்பலூர்ல இடிக்கிறான், அரியலூர்ல இடிக்கிறான், கடலூர்ல இடிக்கிறான். மற்ற கட்சி கொடியாக அதெல்லாம் அப்புறம் இடிப்போம். முத வேலையை இதை தான் தொடக்கணும். அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அதிகார வர்க்கத்திடம் மேலோங்கி இருக்கிறது. இவங்கெல்லாம் இப்படி ஒரு சக்தியா வளரணுமா? இவங்க கொடி இப்படி 100 அடியில்
100 இடங்களுக்கு மேல் 60 அடி உயரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பம் இந்த மணிவிழாவை ஒட்டி நிறுவப்பட்டது. 100 இடங்களுக்கு மேலாகிவிட்டது. 60 அடி 62 அடி 62 அடி உயரம் கொடிக்கம்பத நடனா கீழே எவ்வளவு பெரிய ஆழம் பறிக்கணும், வீடு அமைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும். ஒவ்வொரு இடத்திலும் போலீஸ் வந்து தடுப்போம். அனுமதி வாங்கினியா, அனுமதி வாங்கினியா, அனுமதி வாங்கினியா. ஆனா நாங்க ஆளுங்கட்சி கூட்டணி தான். இதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளித்துக் கொண்டே போராடிக்கொண்டே ஆளுங்கட்சி கூட்டணியில் நாம் நீடிக்கிறோம். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவ்வளவு தூரம் கசப்பு சண்டை, வெளியே வர வேண்டியதானே. இது சராசரி மனிதர்களின் சிந்தனை. இது அரசியல் உத்தியாக இருக்க முடியாது. அரசியல் களத்திலே நாம் இருக்கிற போது எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு பிரச்சனை மட்டும் கவனத்தில் கொள்ள முடியாது. ஒரு டிரான்ஸ்பர் கேட்டோம், டிரான்ஸ்பர் போட்டு கொடுக்கல, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. ஒரு அட்மிஷன் கேட்டோம், அட்மிஷன் கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜில் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதிருப்தி, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. கோரிக்கைகள் 100 கோரிக்கைகள் வைக்கிறோம், 1-2 தான் நிறைவேறுது, 98 99 நிறைவேறல, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. இது சராசரியான அணுகுமுறை, சராசரியான ஒரு பார்வை. ஆனால் அதை தாண்டி தமிழக அரசியல், அகில இந்திய அரசியல், அம்பேத்கரின் அரசியல், பெரியாரின் அரசியல், அதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களின் நலன், தலித்துகளின் நலன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழ்நாட்டு மக்களின் நலன், தமிழ்நாட்டு மக்களின் நலன் எவ்வளவு முக்கியமோ அப்படி அகில இந்திய அளவில் விளிம்பு நிலை மக்களின் நலன்கள், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் சீர்தூக்கி பார்த்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியது. அரசியலில் நிதானம் தேவை, சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை. கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை. அதனால்தான் வெளிப்படையா முடிவெடுத்து சொல்றோம். பிஜேபி, பாமக இந்த 2 கட்சிகள் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் சொல்றோம். அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீங்க ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிடுவோம் மிரட்ட முடியும். இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கலன்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன் மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதுக்காக கட்சி வைத்திருக்கிறோம். அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். 4 பேர் 5 பேர் ஆக்கிட்டா புரட்சி நடத்த போறதில்லை. 5 பேரை 10 பேர் ஆக்கிட்டதுனால ஒன்றும் புரட்சி நடக்க போறதில்லை. 0ல இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஒண்ணுமே இல்லாத போது தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய வகையில களமாடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு எல்லா நிலைகளையும் தாண்டி வேறு வழியே இல்லாமல் திருச்சி திணறியது என்று மீடியாக்களில் எழுதக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்ப கூட இருட்டடிப்பு செய்யலாம் பல பேர். அன்னைக்கு காலையில நான் தினகரனை வாங்கி பார்க்கிறேன். 3 காலத்துல ஒரு சின்ன செய்தி, அவ்வளவுதான். இந்த மாசம் இல்லை. இதுக்கு நம்ம கூட்டணி கட்சிக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பத்திரிகை, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. மனசு வரல. யாராவது ஒரு சினிமா நடிகை பண்ணியிருந்தா முதல் பக்கத்துல பெரிய செய்தி, 8 கால செய்தி, ஹெட்லைன் செய்தி, முதல் பக்கத்துல பக்கம் பக்கமா நிறைய படங்கள், கலர்ஃபுல்லா இருந்தது. என்ன கூட்டம்! 30% தான் உள்ள வந்தான், 70% வெளியே தான் இருக்கும். உள்ளவே வரல திருச்சிக்குள்ள. அடுத்த நாள் சந்தித்த போது ஒரு காவல்துறை உயர் அதிகாரியே சொன்னார், சார் நீங்க 7:30 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்க, நீங்க வெளியே நகர்ந்த பிறகு நீங்க உங்க கூட எவ்வளவு பேர் வந்தாங்களோ, 3 கிலோமீட்டர் தூரமும் மக்கள் எவ்வளவு பேர் வந்தார்களோ அதே அளவு கூட்டம் இன்னொரு படையா பிறந்து வந்தாங்க வெளியில இருந்து.
ஏன்னா அவனுக்கு தெரியாது, நான் முடிச்சதே தெரியாது. சமயபுரத்துல இருந்து இங்க வந்திருப்பான் தாண்டி அங்கிருந்து. நான் 4:30க்கே தொடங்க வந்து வரலாறுல இப்போ ஒரு புதிய சாதனை. 4 மணிக்கு சொல்லுவோம், 6 மணிக்கு தான் நிகழ்ச்சியை தொடங்குவாங்க. 2 மணி நேரம் எப்பவுமே டெல்லியா. இந்த பேரணியை நான் 4:15 தொடங்கிட்டேன். 7 மணிக்கு முடிப்புன்னு சொன்னா 7:30க்கு முடிச்சிட்டேன். 30% பேர் தான் உள்ள வந்தாங்க. மிச்ச ஆட்கள் பூரா வெளியே நின்று எல்லாம் பேஸ்புக்ல பார்த்துட்டு அப்படியே கிளம்பி திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கு மீடியாவில் திருச்சியை திணறச் செய்த சிறுத்தைகள் என்று பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் வலிமை பெற்றிருக்கிறது. அவரவர் சொந்த முயற்சியில் இந்த கூட்டத்தை திரட்டி வந்தார்கள். இது வந்து ஒரு ஆர்கானிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் ஒரு வண்டிக்கு இத்தனை 1000, ஒரு ஆளுக்கு இத்தனை ரூபாய், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, இவங்களுக்கெல்லாம் பாட்டில், இவங்களுக்கெல்லாம் பிரியாணி அப்படி சொல்லி வரவேற்ற கூட்டம் அல்ல. தன்னியல்பாக புறப்பட்டு திருச்சியை நோக்கி வந்த திரள், பெருந்திரள் பேரணி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு திரள் தன்னியல்பாக அணிதிரளுகிறது என்றால் அது சிறுத்தைகளின் பின்னால் தான், சிறுத்தைகள் தான். இதை பெருமையா சொல்ல முடியும். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை இந்த சமூகத்திலே பெற்றிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒன்றும் கொடுக்கல, ஆனா வரான் ஒரு நம்பிக்கை. தோழர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வளர 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 நிதானம் தேவை, கட்டுப்பாடு தேவை, வார்த்தைகளில் கவனம் தேவை. சமூக ஊடகங்களில் பதிவு செய்கிற போது முதிர்ச்சியோடு இருக்க வேண்டும். ரொம்ப சில்லியா எதையும் எழுதக்கூடாது, உட்கட்சி விவகாரங்களை எழுதக்கூடாது. மதவாதம் பேசக்கூடியவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் முருக பக்தர்கள் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. கள்ளழகருடைய பக்தர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் அரசியலில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், கடவுளின் பெயராலும் அரசியல் பேசக்கூடியவர்களிடம் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்பதான் நாம் ரொம்ப தூரம், நீண்ட தூரம் எச்சரிக்கையாக பயணிக்க முடியும். கொள்கை வலுவோடு பயணிக்க முடியும். தமிழ்நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க முடியும். நம்முடைய பொறுப்பு. அதே போல தமிழ் தேசியம் என்கிற பெயரில் பெரியாரியத்தையே எதிர்க்கக்கூடிய சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியார் என்ன கிழிச்சிட்டார் கேட்கிறவன் ரொம்ப ஆபத்தான ஆட்கள். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில அப்படி ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. பெரியாரை அம்பேத்கர் மிக உயர்வாக மதித்தார். புரட்சியாளர் அம்பேத்கரை மாமனிதர்கள் வரிசையில் வைத்து மதித்தார் பெரியார். அம்பேத்கர் இறந்த நேரத்தில் பெரியார் சொன்ன வார்த்தை, இயேசு பெருமான், கௌதம புத்தர், இயேசு பெருமான், முகமது நபி, அந்த வரிசையில் வைக்கப்பட வேண்டியவர் அம்பேத்கர் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய பர்மாவிலே பௌத்த மாநாடு நடந்த போது நீங்களும் வாங்க அப்படின்னு கடிதம் எழுதினார் அம்பேத்கர். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து தன்னுடைய சகாக்களோடு புறப்பட்டு பர்மாவுக்கு போனவர் தந்தை பெரியார். அப்படி ஒரு நட்பு இருந்தது அவர்களுக்கு. அந்த பெரியாரையே கன்னடர் என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் அம்பேத்கரை மராட்டியர் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? மொழி அடிப்படையில் எப்படி மக்களை பாகுபடுத்தலாமா, பிளவுபடுத்தலாமா, தலைவர்களை எப்படி கொச்சைப்படுத்தலாமா? ஆகவே பெரியார் எதிர்ப்புடன் பேசப்படுகிற தமிழ் தேசியம் ஆபத்தானது. அவர்களிடமும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இடதுசாரி அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். சமூக நீதி அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தேசிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது. அதுதான் மதச்சார்பின்மை காப்பு. நான் எங்கிருந்து அதெல்லாம் எடுக்கிறேன்? ஒருத்தர் கேட்டார்,
அப்போ அவ்வப்போது நீங்க நடத்துற மாநாடுகள்லாம் ஒரு புது புது செய்தியை சொல்லுது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்க? அம்பேத்கரிஸ்டா இருந்தா இதெல்லாம் தானா வரும். எனக்கு புதுசா போய் தேட வேண்டிய அவசியம். அம்பேத்கரை முழுமையாக படிக்கிறேன். அதனால் எனக்கு மதச்சார்பின்மை என்கிற கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல என்று சொல்ல முடிகிறது. அதை சொல்லுவதற்கு ஒரு பேரணி. இதுதான் மெசேஜ். லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட பேரணி சொன்ன ஒரே செய்தி, மதம் மக்களுக்கானது. மக்கள் எந்த மதத்திலும் இருக்கலாம். முஸ்லீமா மாறலாம், கிறிஸ்தவனா மாறலாம், இந்துவா இருக்கலாம், பார்சியா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம், பௌத்தனா இருக்கலாம், சமணனா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம். கவர்மெண்ட் அப்படி இருக்கக்கூடாது, அரசாங்கம் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரையும் சகோதரர்களா பார்க்கணும். எந்த மதத்தையும் எதிர்க்கவும் கூடாது, எந்த மதத்தையும் ஆதரிக்கவும் கூடாது. இதுதான் மதச்சார்பின்மை. இதை சொன்னவர் யார்? திருமாவளவன் அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர். கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது, அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பேரணி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தி காட்டியிருக்கிறோம். வேற எந்த அமைப்பும் நடத்தல. வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நாம் அதுவே எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற சதி முயற்சி என்று அடையாளப்படுத்தினோம். அருமை தோழர்களே, இத்தகைய கொள்கை புரிதலோடு இன்றைக்கு நாம் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம், கூடி நிற்கிறோம். இன்றைக்கு நம்மோடு தம்பி முடக்காத்தான் பாண்டியன் இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கிறது. என்றாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார், உயிர்ப்போடு தான் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் களமாடுவோம். 24ஆம் தேதி சென்னையிலே விருதுகள் வழங்கும் விழா இருக்கிறது. அந்த பேரணியில எத்தனை பேர் கோட் சூட்டு போட்டு வந்தீங்கன்னு என்னால பார்க்க முடியல. ஆனா திரும்புகிற திசையெல்லாம் நீலவண்ண மயமாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. பல பேர் கிண்டல் அடிக்கிறான், எள்ளி நடையாடுகிறான். என்ன எல்லாரும் கோட்டு போட்டான்னா, ஏன் நீ மட்டும்தான் கோட்டு போடணுமா, நான் போடக்கூடாதா? படிச்சவங்க மட்டும்தான் கோட்டு போடணுமா, ஆடு மேய்க்கிறவன் போடக்கூடாதா? கட்டிட வேலை செய்கிறவன் போடக்கூடாதா? டீ கடையில வேலை செய்யறவன் போடக்கூடாதா? ஆட்டோ ஓட்டுறவன் போடக்கூடாதா? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள். கொள்கையில் மட்டுமல்ல, உடையிலும் அவரை பின்பற்றுகிறோம். எங்க அப்பா கவனம் கட்டிட்டு இருந்தாருக்காக நான் அப்படி இருக்க முடியுமா? நான் கோட் சூட்டு போடுவேன், டை கட்டுவேன். இதை உலகுக்கு உணர்த்துகிற ஒரு பேரணியாக அந்த பேரணி நடந்தது. அன்னைக்கு உங்களை பார்க்க முடியல. 24ஆம் தேதி இந்த கோட்டு சூட்டு தைச்சவன் எல்லாம் கம்பல்சரியா வரணும், சென்னைக்கு போட்டுக்கிட்டு வரணும். அந்த அரங்கத்துல வந்து கோட்டு சீட்டு போட்டு உட்காரணும். டை கட்டாமலாம் வரக்கூடாது, கம்பல்சரியா டை கட்டணும். சில பேர் வெள்ளை சிலை போட்டு கோட்டை அப்படியே திறந்துகிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு வயிறு பெருசா இருக்கிறதுனால பட்டம் போடணும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் அளவு கொடுத்து கரெக்டா தச்சுட்டேன். நல்ல அளவு கொடுத்து தச்சு டை கட்டிட்டு வரணும். 24ஆம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிற விருதுகள் வழங்கும் விழாவில் சந்திப்போம். தம்பி முடக்காத்தான் பாண்டியனுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி, அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் இருப்பதனால் விரைந்து செல்ல நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.